அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி. அதிமுகவோட முக்கிய முகங்களா பார்க்கப்பட்ட செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் இவங்க எல்லாமே தோல்வி முகத்தை சந்திச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அதிமுகவோட சேரணும் விருப்பப்பட்ட திரு ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், இப்போ செங்கோட்டையனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வெளியேற்றப்பட்டார்கள். இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல. இந்த முடிவை எப்படி பார்க்குறேன்? இப்போ அவர் வந்து ஓபிஎஸ் வந்து திமுக போனார், அதாவது வெற்றி பெறுகிறார். செங்கோட்டையன் தாவேக்கால போனார், அவரும் இப்போ வெற்றியை பெற்றிருக்கிறார். நட்ஷெல் அரசாங்கம் நடத்தியதில் ஸ்டாலின் மீதான அதிருப்தி, கட்சியை வழிநடத்தியதில் ஒற்றுமைப்படுத்தாமல் செயல்பட்டதில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி. இதை உணர்ந்ததால தான் 2024 நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தல் முடிந்தவுடன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும், அப்படி உருவாக்கப்பட்டால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்று நான் வலியுறுத்தினேன். தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது, ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு சொன்ன பதில், தெருவில் போறவங்க சொல்றதை நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு. இன்றைக்கு அவர் தெருவில் நிற்க கூட முடியாது, நின்னை அவனாவது அடிச்சிருவான். அந்த நிலைக்கு இன்றைக்கு அவர் ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இப்ப அதிமுகவோட எதிர்காலம் என்ன ஆக போகுது? அதோட இணைந்திருக்கிற பாமக உள்ள இருக்காங்க, பாமக உள்ள இருக்காங்க, இந்த மாதிரியான கூட்டணி கட்சிகள் என்ன நிலைப்பாடை எடுப்பாங்க? இனி இப்போ இந்த முறை வந்து விஜய்க்கு வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் கம்மியா இருக்கு. அப்ப நிச்சயமா காங்கிரஸோ பாட்டாளி மக்கள் கட்சியோ விஜயோட போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இனிமேல் எடப்பாடி பழனிசாமியோட போக மாட்டாங்க. அநேகமா அவர் விஜயோட ஆட்சியில் பங்கு ஏதாவது கொடுத்தால் அந்த பக்கம் சேர்ந்துருவார். தனிமைப்படுத்த அவர் தான் மாநிலங்களவை உறுப்பினர் அதிமுக கொடுத்திருக்காங்க, முடிஞ்சு போச்சு. இனி எதிர்கால அரசியலுக்கு அது வந்து நிக்காது. அப்ப தலைமை மாற்றமும் ஒரு நேர்மையான லஞ்ச லாவண்யத்துக்கு அப்பாற்பட்ட சாதிய அரசியலுக்கு அப்பாற்பட்ட திராவிட சித்தாந்தத்தில், ஏன்னா இந்த தேர்தல் என்பது திராவிட சித்தாந்தத்துக்கு விழுந்த அடி. ஒரு சித்தாந்த ரீதியாக பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தந்தை பெரியார், கலைஞர் இவர்கள் எல்லோரும் வளர்த்த அந்த திராவிட சித்தாந்தம் இன்றைக்கு அடித்து துவைத்து ஓரங்கட்டப்பட்டிருக்கு. விஜய் கிட்டத்தட்ட எம்ஜிஆரை முன்னிறுத்தி, அண்ணாவை முன்னிறுத்தி அந்த திராவிட அரசியலை திமுகவுக்கு மாற்றுன்னு எடுத்தாலும் கூட அவர்களால் வளர்க்கப்பட்ட உருவாக்கப்பட்ட அதிமுக இன்றைக்கு ஒரு பாதிப்பை அடைஞ்சிருக்கு. தலைமை மாற்றம் ஒன்றுதான் இதற்கு தீர்வு. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தானாக முன் வந்து தொண்டர்களால ஒரு தலைமையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், நான் ஒத்துழைக்கிறேன் என்று அவர் ஒத்துழைத்தால் அதிமுக வரலாற்றில் போற்றுதலுக்குரிய இடத்தை அவர் பெறுவார். அப்படி இல்லாவிட்டால் இந்த ஜாப்பனீஸ் லல்லு பிரசாத் யாதவ் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஜப்பான்காரங்க லல்லு பிரசாத் யாதவ் கிட்ட பீகாரை கொடுங்க, நாங்க வந்து 3 வருஷத்துல ஜப்பான் மாதிரி ஆக்குறோம். லல்லு பிரசாத் சொன்னாராம், ஜப்பான் என்கிட்ட கொடுங்க, 1 வருஷத்துல நான் பீகார் மாதிரி ஆக்குறேன்னு. அது போல எப்படி இருந்த அதிமுகவை, தோல்வியே காணாத அதிமுகவை கிட்டத்தட்ட தீக்கா, அதாவது தேர்தலே போட்டி போடாம ஏதோ பேருக்கு ஒரு பொதுச் செயலாளர் என்று இவருக்கு ஒரு பதவி, இவர் சம்பாதித்ததை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்கிற அளவில் அது சுருக்கிட்டார். இது அதிமுக எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. தொண்டர்கள் விலகிடுவாங்க. இப்ப இந்த தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்காவிட்டால் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களே 1/3 15 பேர் அந்த பக்கம் தாண்டினா தீர்ந்தது, விஜயோட சேர்ந்து அங்க ஆட்சியை தக்க வச்சிருவாங்க. தொண்டர்களே இல்ல அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? ஒரு இப்ப அது தொங்கு சட்டப்பேரவையா தான் இருக்கு, அதிமுக வாய்ப்பு இருக்கா? எடப்பாடி பழனிசாமி தலைமை மாற்றத்துக்கு நோக்கி பயணிக்கலைன்னா அதிமுக இருந்து ஒரு 15 பேர் அந்த பக்கம் போடுவாங்க. அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி.